என்னங்க அப்படி சுவாச்சு சாப்பிட்றீங்க? எருக்குனாவே ரொம்ப பயப்படுவாங்களே. ஆமாம், இந்த மாதிரி விஷம்தான். ஆமாம், இந்த மேலே ஒரு மூக்குத்தி மாதிரி வருதா? ஆமாம், அந்த திருகாணி மாதிரி. அப்புறம் அதை இப்படி எடுத்துடணும். பார்த்தீங்களா? இப்போ இதை தான் நம்ம சாப்பிடுறது. ஓ, இந்த 10 பூ 15 பூவும் சாப்பிடலாம். திடீர்னு மூச்சு வாங்குறது, திடீர்னு மூச்சு அடைக்குது, சளி ஒரு மாதிரி இது பண்ணுது. ஆமாம். இப்போ ஒரு கேள்விங்கய்யா. அப்போ நம்ம பூசும்பொழுது கொஞ்சம் லேசாக அதை அழுத்தி அப்படியே விட்டு அப்படியே நல்லா பூசி விட்டோம்னா அங்கேருந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து ரத்தத்துலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அந்த வெரிகோஸ் வெயின் பூர்ணமாக குணமாயிடும். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்துட்டு பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி யார் ஒன்றாலும் சாப்பிட்லாம். 10 வயசு பிள்ளைக்கு மேலே பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு கொண்டு வரும்போது சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த நிகோடின் உள்ள புகையினால் ஏற்படுகிறது, ஆல்கஹாலில் ஏற்படுகின்ற அந்த இதெல்லாம் எடுத்துரும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மலையா இருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயினுக்கு அற்புதமான மூலிகை சொல்ல போகிறாரு. அது எப்படி பயன்படுத்துன்னு சொல்ல போகிறாரு. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, இன்றைக்கி நிறைய பேருக்கு மூட்டைக்கு கீழே வெரிகோஸ் வெயின் அதிகமாக இருக்குது. ஆமாம். ஒரு சிலருக்குலாம் அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறது தூங்கிட்டே இருப்பாங்களாம். அது அந்த நரம்பு பெஸ்ட்டாகி அதை ரத்தம் வர்றது கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஃபீலிங்கே இல்லாமல் உணர்வற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெரிகோஸ் வெயின் வர்றவங்க அந்த வலி இருக்குல்ல, அது வெளியே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வலி இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரியான மூலிகை சொன்னாங்க, அது எப்படி பயன்படுத்தினாக்க மெல்ல மெல்ல சரியாகும்? ஆமாம் சார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு சிறந்த மூலிகைன்னு சொன்னால் இந்த எருக்க மூலிகை தான். எருக்கன் வெள்ளை எருக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி பிளாக் சாதா எருக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல. வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் உடலில் கெட்ட கொழுப்பு தேங்குவது. சில பேர் நின்ன இடத்துல நின்றுட்டு வேலை செய்வாங்க. அதாவது மாஸ்டருங்க இது போன்ற ஒரே இடத்துல நிற்கிறவங்க நின்றுட்டே வேலை செய்வாங்க. இந்த பாரில் நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரு 5 ஹவர் 10 ஹவர் கூட ஒரு 8 ஹவர் கூட நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மிஷின்கிட்ட சில பேர் நின்று வேலை செய்வாங்க. அவர் செய்யும்போது அந்த காலில் ரத்த ஓட்டம் போகாமல் அப்படியே தேங்கும். காலை அசைவற்றி கெடுக்குதில்ல, அப்போ தேங்கும் போது அது அப்படியே அந்த நரம்பில் நின்று அப்படியே சுருட்ட ஆரம்பிச்சிடும். அதான் வெரிகோஸ் வெயின் சொல்கிறது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் இருக்கும், ஒரு எண்ணெய், நம்ம விளக்கெண்ணெய் மாதிரி குழன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து அலோபதியில் டாக்டருங்க என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பில் அதில் இருக்கிறது அந்த இதெல்லாம் வலிச்சு எடுத்துருவாங்க. அறுவை சிகிச்சையில் அது செய்வாங்க. நாம் சித்தாவில் வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டால், அதுக்கு சிறந்த மருந்து இந்த வெள்ளை இருக்கு தான். இந்த வெள்ளை இருக்கை இந்த பூவை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு 100 கிராம்னு வச்சுங்க இந்த பூ அளவு. நல்ல பெருங்காயம், பால் பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம். இந்த பூவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். பால் பெருங்காயத்தை வந்து லேசாக நெய் போட்டு அதில் அந்த பெருங்காயத்தை கட் பண்ணி போட்டு பொரிச்சிடணும். ஒரு கடாயில் வானலில் போட்டு பொரிச்சிட்டு எடுத்து வச்சு பவுடர் பண்ணிங்கன்னா பெருங்காயம் பவுடர் ஆகிடும். அந்த 50 கிராம் பவுடரும் இந்த 100 கிராம் எருக்கிலை பூவினுடைய பொடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காலை மாலை வெந்நீரில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து அந்த லிக்விட் பூரா நகர்ந்துடும். அதுக்கு அங்கேருந்து மேலே அது நகரத்துக்கு மேலே ஒரு 10 இருக்குது. இந்த புத்து மண் இருக்குல்ல பூமியில், இந்த பாம்பு புத்தெல்லாம் வரும்ல, கரையான் புற்று, அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த மண்ணை குத்தி சலிச்சு எடுத்துக்கிட்டு பவுடர் ஆக்கிடணும். பவுடர் ஆக்கிட்டு அதில் தண்ணி போட்டு, பச்சை தண்ணியை போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த காலில் நல்லா இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே பூசி விடலாம். அப்படியே நல்லா பூசி விட்டு ஒரு 1/2 ஹவர் பூசும்பொழுது கொஞ்சம் லேசாக அதை அழுத்தி அப்படியே விட்டு அப்படியே நல்லா பூசி விட்டோம்னா அங்கேருந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து ரத்தத்துலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அந்த வெரிகோஸ் வெயின் பூர்ணமாக குணமாயிடும்.
அதுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை இந்த எருக்க மூலிகை. எருக்க மூலிகையே தெரியாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது. இது எப்படி பயன்படுத்தணும்னு இது நிறைய விஷயம் இருக்குது. சரி, நிறைய பேர் இந்த பூக்களை வந்து அப்படியே சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறில் புண்ணாகிடும். இதுக்கு ஒரு சின்ன பக்குவம் இருக்குது. ஏன்னா இந்த பால் இருக்குல்ல, அது ஆசிட் தன்மை. இந்த பால் நம்ம கொஞ்சம் காரத்தன்மையினால வயிறு புண்ணாக்கிடும். எளிய பாலோ டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. இது பயன்படுத்துக்கு ஒரு அருமையான எளிமையான முறை சொல்கிறேன், கேளுங்க. இந்த பாருங்கள், இந்த பூவை வந்து இந்த பூ இப்படி பறிச்சிட்டிங்களா? இந்த பூ பறித்து எடுத்துகிட்டு பால் வருது பாருங்கள். இந்த பால் கண்ணிலையோ மற்ற எங்கேயும் படக்கூடாது. கையில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை வாஷ் பண்ணிடணும். கண்ணெலாம் படக்கூடாது பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு இந்த மேலே வர அந்த இதழை வந்து இப்படி எடுத்துடணும். நல்லா பாருங்கள், இந்த இதழை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து போட்டுடணும். அடுத்து இது மேலே மூக்குத்தி மாதிரி ஒரு இது வருது பாருங்கள், மகரந்தம். இதை இப்படி பறித்து எடுத்துடணும். இதை பாருங்கள், இதை இப்படி பறித்து எடுத்து போட்டுடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த உள்ளே இருக்கிற மொக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது ஒரு 3 இருக்கா, இது ஒரு 2 இருக்குது பாருங்கள், விநாயகர் தும்பி மாதிரி. இதை தான் வந்து நம்ம டைரெக்டாக பச்சையாகவே சாப்பிட்லாம். ஓய், சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னங்க அப்படி சுவைச்சு சாப்பிட்றீங்க? எருக்குனாவே ரொம்ப பயப்படுவாங்களே. ஆமாம், இந்த மாதிரி விஷம்தான். அதான் இந்த மாதிரி பக்குவமாக சாப்பிடலாம். அது பச்சரிசி மாவு மாதிரி இருக்குது சாப்பிடும்போது. ஓ, பச்சரிசி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சூப்பர். சாப்பிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி முழு பூவை எடுத்து சாப்பிடக்கூடாது. முழு பூவை எடுத்து சாப்பிடாது. இந்த மொட்டையும் சாப்பிடக்கூடாது. இந்த மொட்டை எடுத்து இப்படியே எடுத்து சாப்பிட்றோம்னு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த பால் இருக்குல்ல, காரத்தன்மைனால வயிறு வாய் புண்ணாகும். இதை அப்படியே டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. மறுபடியும் இன்னொரு முறை எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பூ பால் வருதா? மனசன் ஆசையாக சாப்பிடணுன்றதை வந்து வீடியோவில் வச்சு செய்வார் போலகுது. ஆமாம், பாருங்க, இது எடுத்தும்போது இப்படி அதை பிரித்து எடுத்துறீங்க. இதை கீழே போட்டுறீங்களா? ஆமாம். இந்த மேலே ஒரு மூக்குத்தி மாதிரி வருதா? ஆமாம், அந்த திருகாணி மாதிரி. அப்புறம் அதை இப்படி எடுத்துடணும். பார்த்தீங்களா? இப்போ இதை தான் நம்ம சாப்பிட்றது. ஓ, இந்த 10 பூ 15 பூவும் சாப்பிடலாம். திடீர்னு மூச்சு வாங்குறது, திடீர்னு மூச்சு அடைக்குது, சளி ஒரு மாதிரி இது பண்ணுது. ஆமாம். இப்போ ஒரு கேள்விங்கய்யா. அதாவது எருக்க மொட்டுல நம்முடைய முன்னோர்கள் முதல் கொண்டு இது நாள் வரையும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு, நுரையீரல் பிரச்சனைக்கு, சளி பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் நாட்டு மருந்துகளில் முதற்கொண்டு, அதுக்கப்புறம் சித்தா கிளினிக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சித்தா கிளினிக் தான் கிடைக்கும். சுவாச குடாரி மாத்திரைன்னு கிடைக்குது. அது இதில் தான் தயாரிக்கிறாங்களா? இதில் தான் தயார் பண்ணுறாங்க. சரி. இது இப்போ இந்த எச்சை முழுங்கினா ஒன்றாகாதா? ஒன்றாகாது. பாருங்க, முழுங்குறேன். ஒன்றாகாது. திடீர்னு கைனி காட்டு பக்கம் போகிறோம், மூச்சு வாங்குது, இல்லை பாம்பு ஒன்று கடிச்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த சாப்பிட்ட மாதிரி இந்த மக்கள் எடுத்து ஒரு 20 கடை மின்னு சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் வெளியில் கழனிலேருந்து வெளியே போகிற வரையும், போயிட்டு டாக்டரை பார்க்குற வரையும், இல்லை நாட்டு வைத்தியரை பார்க்குற வரைக்கும் உங்கள் உடம்பு தாங்கிக்கும். ஓ, பாம்பு கடிச்சிட்டா இது ஒரு முதல் உதவி. ஆனால் இப்போ எருக்கம்பூவை இப்படி தான் சாப்பிடணும். இப்படி தான் சாப்பிடணும். இப்போ இந்த சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி இது பயன்படுத்தணும்? மேலே கூட சேர்த்து. ஆமாம், இதை இந்த மாதிரி எடுத்து நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்து நான் காட்டின மாதிரி இது பாருங்க, எடுத்து இந்த மாதிரி எடுத்து நல்லா காய வச்சிடணும். இது மாதிரி இந்த மாதிரி முக்கை எடுத்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ எடுத்து காய வச்சிடணும். 1/2 கிலோ காய வச்சிங்கன்னு வச்சுங்க. வச்சுட்டு இதில் ஒரு 50 கிராம் மிளகு பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்துட்டு பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி யார் ஒன்றாலும் சாப்பிட்லாம். 10 வயசு பிள்ளைக்கு மேலே பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு கொண்டு வரும்போது சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த நிகோடின் உள்ள புகையினால் ஏற்படுகிறது, ஆல்கஹாலில் ஏற்படுகின்ற அந்த இதெல்லாம் எடுத்துருவோம். திரும்ப வந்து உடம்புல அலர்ஜி, அரிப்பு, விஷக்கடியினால் பழைய விஷக்கடி, அந்த உள்ளே இருக்கிற சில பூச்சிக்கடி, இதெல்லாம் வந்து நாள்பட்ட விஷங்கள் ஏதாவது தங்கி அலர்ஜி வந்தால் கூட சரி, இந்த பூ அந்த எல்லாத்தையும் விஷம் முறிவுது. ஐயா, பூன்னு காமிச்சுனே சாப்பிட்ருங்க ஐயா, அதுவும் சாப்பிட்ருங்க ஐயா. பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர். அதனால தான் அவருக்கு பேர் வந்து மூலிகை அரசன் வச்சுருக்காங்க. ஐயா, இது மாதிரியான விஷமூலிகையும் அந்த நஞ்சை முறித்து சாப்பிடக்கூடிய தன்மையும் நுட்பமும் நம்முடைய தமிழரிடையே இருந்தது. எல்லாம் நம்மளுடைய சித்தர்களிடையும் நம்ம தமிழர்களிடையும் நம்மளுடைய முன்னோர்களிடையுமே இருந்தது. அவர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி, அதுக்கப்புறம் வந்தவங்க அதை வந்து புத்தகங்களாக எழுதி, அதுக்கப்புறம் பல்நெடுங்காலமாக பல வைத்தியர்கள் செஞ்சு, நம்ம முன்னோர்களான தாத்தா, பாட்டன், அப்பா அவங்கெல்லாம் செஞ்சு, அதை நாம் செஞ்சு பல பேருக்கு கொடுத்து, பல குருமார்கள் எவ்வளோ பேர் இதை அந்த காலத்தில் இது பூரா இதை நம்பி தான் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம அலோபதி டாக்டருங்க வந்துட்டாங்க, நிறைய பண்ணுறோம். இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த சித்த வைத்தியம் தான் நமக்கெல்லாம் கை கொடுத்தது. இது போன்ற அற்புதமான மூலிகை வச்சு தான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொன்றா இனி நம்ம இந்த மூலிகையை ஃபாலோ பண்ணுவோம்.
உங்களை போன்றவர்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆரோக்கியதாஸ் அவர்களை போன்றவர்களாம் எங்களை போன்ற பழமையான வைத்தியர்களை தேடி பிடித்து எங்கே இருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி இது போன்ற மூலிகையெல்லாம் கேட்டறிந்து உங்களுக்காக மக்களுக்காக அவர் ஒரு பெரிய சேவையாகவே இதை செஞ்சு வர்றார். ரொம்ப காலமாக செஞ்சு வர்றாரு. இது மிகப்பெரிய ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு சாதனை. இது மக்களுக்காக செய்கிறார், உங்களுக்காக செய்கிறாரு, உங்களுக்காக உழைக்கிறார். அது வந்த ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை இல்லைங்க, இது கடவுள் போட்ட பிச்சை எனக்கு. என்ன நண்பர்களே, ரொம்ப அற்புதமான மூலிகை. அதாவது எவ்வளோ நாளாக இந்த எருக்கம் சரி, வெள்ளை எருக்கன் பூ மிக சிறப்பாக வேலை செய்யும். அது இல்லைனாக்க இந்த நார்மல் எருக்கன் எடுத்துக்கலாம். இந்த எருக்கம் பூ எவ்வளோ நாள் விஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த விஷத்தை எப்படி முறித்து எளிமையாக சாப்பிட்றதுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அதுவும் மருத்துவரோட ஆலோசனைப்படி ஐயா சொல்லியிருக்காரு, தெரியாமல் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. காதில் மூக்கில் கண்ணில் படும்போது அது பார்வையை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு இது விஷத்தன்மையும் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு மேலும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.